அதாவது நீடித்த வளர்ச்சி, சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் இல்ல, சஸ்டைன்டு டெவலப்மெண்ட். இன்னும் 100 வருஷத்துக்கு அந்த வளர்ச்சி திட்டம் இருக்கணும். நீங்க ஒரு வளர்ச்சி திட்டம் கொடுத்து ஒருத்தரை வளர்த்துட்டு இன்னும் 2 பேரை சாவடிக்கிறது வளர்ச்சி திட்டம் கிடையாது. அதுதானே. நீங்க விவசாயிகளுடைய இடங்களை பிடிங்கிட்டீங்கன்னா அந்த விவசாய பெருங்குடிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களை நசுக்கி விட்டு, இல்ல அவங்கள 2 பேர் சாவடிச்சு விட்டுட்டு வேற ஒரு பொருளாதாரத்தை வளர்க்கிறேன்னு சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை இல்லையா? அதனால நீடித்த வளர்ச்சி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை தரப்பட வேண்டும். அதனால விவசாய நிலங்களை எடுப்பதோ அத விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய திட்டங்கள் தேவையில்லை. பள்ளிக்கல்வித்துறையில பல புகார்கள் வந்திருக்கு, செய்திகள் வெளியே வந்திருக்கு. அதாவது அரசு அறிவிச்ச ஒரு அமௌண்ட் வாங்காம அதுக்கு மேல டபுளா வாங்குறாங்க அப்படின்னு செய்தித்தாள்லயே வந்துச்சு, இப்ப ஊடகத்திலே வந்துச்சு. இது வரைக்கும் எதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அதை பத்தி உங்களுடைய கருத்து எதாவது பகிர்ந்துருக்கீங்களா? உங்களுடைய ஸ்டாண்டர்ட் பள்ளிக்கல்வித்துறையில நிறைய நான் கூட பள்ளிக்கல்வித்துறை பத்தி இப்ப சொன்னேனே, ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் களைய வேண்டும். அதற்கு அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று உறுதியாக கடந்த ஆட்சி காலத்துல லேண்ட் பண்ணி பணத்தெல்லாம் கொடுத்துறாங்க. இப்ப அதை என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்வியை திமுக முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது என்ன, மாற்று இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நில உரிமையாளர்கள் திருப்பி பணத்தை திருப்பி தந்துட வேண்டும். நீங்க அனௌன்ஸ் பண்ணி பாருங்களேன், எல்லாருமே அவங்க ஊர்ல இருக்கதா விருப்பப்படுவாங்க. வாங்கிட்டு எங்க போயிருப்பாங்கன்னு, எங்கேயாவது போய் ஏதோ ஒரு இடத்துல வீடு ஒரு காலநிலை அகதிகள் சொல்றோம் இல்லையா, காலநிலை அகதிகள் மாதிரி அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அகதியா தான் போயிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த இடத்துக்கு திருப்பி வருவதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க. இல்ல அதாவது அந்த கன்னி பேச்சு அப்படின்ற அந்த வார்த்தைகள் தான் அந்த பிரயோகம் அந்த அளவுக்கு அது அந்த காலத்துல அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல அப்படி சொல்ல வேண்டியது கிடையாது. நமக்கு அறிமுகம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அழகு வார்த்தை இருக்கு. அறிமுக உரைன்னு சொல்லலாமேன்னு தான் நான் ஒரு மாற்று சஜஷன், அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன். வேற கோரிக்கை தான் கன்னி பேச்சுன்றத முதல் பேச்சு சொல்லலாம். முதல்ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். போன 5 வருஷம் அப்படிதான் பண்ணாங்க. அவதூறு கருத்துக்கெல்லாம் நான் முதல்ல பேசும்போதே பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொன்னதே அதுதான். அவதூறு கருத்து வலைதளங்களில் வந்தால் அதை பற்றி நம்ம மிகப்பெரிய கவலைக்குள்ளாக கூடாது என்ற ஒரு கருத்தை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அந்த மாதிரி அவதூறு காட்சிகளோ அவதூறு கருத்துகளோ சமூக வலைத்தளங்களில் வந்தால் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு பெண்கள் சமுதாயம், மகளிர் சமுதாயம் தைரியமாக முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அன்னைக்கும் இன்னைக்கும் அதே தான். நன்றி. நிதி நெருக்கடி என்று அவர்கள் முதலிலே சொல்லிவிட்டதனால் 3 சிலிண்டர்கள் என்பது வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. நன்றி. எல்லா கல்வித்துறையில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்கள், ஊழியர்கள் எல்லாருக்கும் நிரந்தர பணிகளை வழங்க வேண்டும். தற்காலிக பணி செய்யக்கூடிய அனைவரும் ஒரு 5 வருஷம் தற்காலிக பணி செய்திருந்தா கூட அவர்களுக்கு நிரந்தர பணியை வழங்கி அவர்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய கவலையும் போக்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு அந்த பணி நமக்கு நிரந்தரமா இருக்குமா? அவர்கள் இறந்து விட்டால் கூட அவங்களுக்கு அந்த பணிக்கு அவங்களுடைய வாரிசுதாரருக்கு வேலை இருக்கும், அரசு பணியாக இருந்தால். ஆனா இவங்களுக்கு அந்த ஒரு உறுதி கூட கிடையாது. ஏன்னா அதே போல அவங்களுடைய இறந்துட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு காம்பன்சேஷன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் கூட தரப்படுகிறதா என்பதை எல்லாம் பார்க்கணும். ஏன்னா தற்காலிக பணியாளர்களுக்கு எந்த விதமான உரிமையுமே கிடையாது. அவங்கள எல்லாரையுமே நிரந்தர நகராட்சி நிர்வாகத்தில் பணி செய்யக்கூடியவர்களா இருக்கட்டும், இல்ல கல்வித்துறையா இருக்கட்டும், எல்லா துறையிலையுமே தற்காலிகமாக பணி செய்பவர்கள் அனைவருக்கும் நிரந்தர பணிகளை உருவாக்கி தர வேண்டும். நன்றி.